என்ன மக்களே காலையில பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா? அது சாரிங்க, அம்மா ஞாபகம் வந்துட்டு அதான். என்ன மக்களே ஆச்சு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி. என்ன ஆச்சு? நேற்று நைட்டெல்லாம் ஹாப்பியாக தானே இருந்தா, வேற இன்னைக்கு ஏன் டல்லாக இருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க, மாமி என்கிட்ட எப்பவும் கோபமாகவே இருக்காங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓ, அதுக்கு தான் மேடம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்களா? அம்மா கொஞ்சம் அப்படி தான், அவங்க கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான், எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதனால் அம்மாவை நான் எதுவுமே சொல்ல முடியாது. பெரியவங்க தானே, உங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் பொறுத்துக்க மாட்டியா? அதை மாதிரி கொஞ்சம் பொறுத்து போ, சரியா? எனக்காண்டி கொஞ்சம் பொறுத்துக்க. சரிங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, இதே ட்ரெஸ்ஸு தானே போட்டிருக்கா? வேற நீ நைட்டியெல்லாம் கொண்டு வரலையா? வீட்டுக்கு நைட்டி தானே போடுவாங்க. இல்லைங்க, நைட்டியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. நான் வீட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போடுவேன். அதான் சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இனி நைட்டியே போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் 2 நைட்டி எடுத்துறீங்களா? ஐயோ, எனக்காகலாம் ஒன்றும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சும்மா தான் கேட்டேன். சரி, ஓகே. அப்புறம் 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 எங்கேயாவது வெளியில் போமா? சரிங்க, நான் கிளம்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மூஞ்சியை தான் கொஞ்சம் திருப்பி இந்த சைடு பார்க்கலாமே. போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. சரி, ஓகே ஓகே, சீக்கிரமாக கிளம்பி வந்துரு. ம். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதடி. ஏங்க போங்க, நான் கிளம்பி வரேன். இப்படி எப்பவும் பேசிட்டே இருந்தா எப்படி? சரி, ஓகே ஓகே, ரொம்ப வெக்கப்படாத, கிளம்பி சீக்கிரமா வந்துரு. ஐயோ, போயிட்டாரா? வெக்கமா வருதே. கிளம்பி வர சொல்லிட்டு எங்கே போனாங்க? இவங்கள இன்னும் காணலையே. அடியே புது மருமகளை, மேக்கப்பும் பண்ணிட்டு காலையில் எங்கே கிளம்பிச்சியா? அது மாமி, உங்கள் பையன் தான் கிளம்பி வர சொன்னாங்க, வெளியில் போகலான்னு. அதுக்கு நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா? சாரி மாமி, மறந்துட்டேன். ஐயோ, இவ இங்கே நிற்கா, பேசாமல் ஓடி போயிடுவோமா? ஓய், எங்கே போய் ஓடுறு? அது ஒன்றும் இல்லை மனசு, அந்த சைடு ஏதோ சத்தம் கேட்டாலே இருந்து பார்த்துக்க, அதான் பார்த்தேன். இருக்கும் ஐயா, தள்ளியிடம் போய். ஏன் மோனே, சூப்பராக இருக்கு ஐயா. இல்லை, எண்ணெயில் இது காலையிலே வேலைக்கு போகாமல் வேட்டையும் சட்டையும் போட்டுட்டு எங்கே தெரியா? இல்லைம்மா, இன்னைக்கு வேலை இல்லை, அதனால தான் அவளை கூட்டிகிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னுட்டு கிளம்பி வந்திருக்கேன். ஓ, அதனால தான் மகாராணியும் காலையில் மினிக்கிட்டு வந்து நிற்கிறியாளோ? காலையிலே ஏதாவது ஒரு வேலை நின்ற வீட்டில் செஞ்சுருக்கிறியா? நீ வந்து 15-20 நாள் ஆகிட்ட ஆவியாச்சு. ஒரு வாச தெளித்தோம், கோலம் போட்டோம், வீட்டு வேலையை பார்த்தோம், ஒன்றும் இல்லை. திங்கா படுக்கா எலும்பா வாரம். என்ன தான் நினச்சி உங்கள் வீட்டில் வளர்த்தாவ? சாரி மாமி, நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, அதனால தான் சரி கற்றுக்கிட்டு மெதுவாக சமைக்கலான்ட்டு தான் மாமி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணலை. வேறு எதுவும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏம்மா, என்னத்துக்கு ஏன்ட்ட வந்து சத்தம் போட்டுட்டு நிற்கியா? ஏம்மா அவளை போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறிய? ஆமாடே, நான் கொடுமைக்காரி தான். பேசாமல் அவளை கூட்டிட்டு எங்கேயா தனி கொடுத்தன பேர். அதுக்கு தானே இப்படி என்கிட்ட சண்டைக்கு வாரா. ஐயோ, என்ன ட்ராமா போடுறதுக்கு காத்திருக்காளோ, காலையிலே அழுவையை தொடங்கிட்டா. அனுசம் பிள்ளைகள் வெளியில தானே போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வரட்டு. அது வெளியில ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படி அழக்கூடாதுமா. நம்ம கதையை பார்த்துட்டு சும்மா இரவை வேணும்னா எங்கேயாவது பேரமுடே. என்ன அரும்பாடுபட்டு வளர்த்தேன், அந்த நாளையிலே வேலை செஞ்சு வளர்த்து ஒத்த பிள்ளையா பெற்று வளர்த்ததுக்கு இனி தனி மரமாக தான் நிற்கணும். புதுசாக வந்தவா சொல்ல கேட்டு இப்போமே தேத்து பேசுவானே ஆண்டவா. அம்மா சாரிம்மா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் மனசு ஆகணும்னு நான் எதுவும் பேசலைம்மா. அவள் வேற புதுசாக என்னத்தை தெரியும், அதான் அவள் எதுவும் பயந்துடக்கூடாது, நீ தான் அப்படி பேசணுமா, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. சரி நீ போய் அம்மைக்கு சமையல் வேலையில் ஏதாவது சப்போர்ட் பண்ண, நம்ம நாளைக்கு வெளியில் போகலாம் என்ன? சரிங்க, நான் போய் வேலையை பார்க்கேன். நான் வருஷமாக வளர்த்து வச்சிருக்கேன், வந்து 4 நாளையில் உன் முந்தானே பிடிச்சிட்டு அலைவாணி பாத்தியம்மா. அனுசம் சின்ன பிள்ளைகிட்ட என்னது பேசுவா? ஓய் மகனே, மத்தியானத்துக்கு சோறு வேணுமா இல்லை பட்னி கிடக்க போடுறா? ஒன்றும் இல்லை அனுசம், அந்த சைடு ஏதோ சத்தம் கேட்கு, அதை நான் போய் பார்த்துட்டு வரேன். யார் நினைச்சாலும் என் மோனை என்கிட்ட பிரிக்க முடியாது. நான் சொல்லு தாண்டி அவன் நடக்க மாட்டான், புரிஞ்சு நடந்துக்க. நான் எப்போ உங்கள் பையனை உங்ககிட்ட இருந்து பிரித்தேன்? எதுக்கு என்னை இப்படி வில்லிய போல நினைக்கிறாங்கன்னே தெரில. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்று கடவுளே. எம்மா மருமவளை, நீ எதுக்கும் வருத்தப்படாத. அவள் கொஞ்சம் இப்படி தான். நான் என் மோன் நல்லவன் தான், போ உன்னை புரிஞ்சுக்கிடுவான். அவன் தாராக்கி ரொம்ப செல்ல பிள்ளை, எது சொன்னாலும் கேட்டு வளர்ந்தான் பத்தியா. அதான் திடீர்னு அவனுக்கு என்ன செய்யணியே தெரியலை. அவளையும் விட்டு கொடுக்க முடியலை, உன்னையும் விட்டு கொடுக்க முடியலை. கூடிய சீக்கிரத்தில் அவளும் புரிஞ்சுக்கிடுவாம்மா. என்ன, நீ எதையும் நினச்சி முதல்ல வருத்தப்படாத. போய் சாப்பிட்டுட்டு வேலையை பாரு என்ன. சரி மாமா. ஓய் அங்கே என்ன சத்தம்? நான் வந்துட்டோமா அனுசம்? எப்படி அத்தைக்கு மனசை நமக்கு பிடிச்சது போல மாத்தனே தெரியலையே. சரி, அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். என்ன நம்ம மோளை காணலையே, எங்க போனாலும் உடனே வருத்து கிடையாது. தாயில்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தே தப்பா போச்சு. இன்னைக்கு வரட்டு,
நல்லா கொடுக்கணும் கூட. இப்ப அம்மா விதவில்லி இப்பதான் என் ஞாபகம்லாம் வருதாக்கும். எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? ஆமாண்ணே நல்லா இருக்கேன். அப்பா அம்மையே பார்க்கலான்னு வந்தேன். வந்த வழியில தான் சரி உங்களையும் பார்த்து நிறைய நாள் ஆச்சா, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துக்கிடுங்க, நமக்கு என்ன கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்காவோ போய் பார்க்கறதுக்கு. நம்ம சின்னையிலேயே அண்ணன் தம்பியா தங்கச்சியாக பழகணும். சரி உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோன்னுட்டு வந்தேன். பிள்ளை எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? என்ன படிச்சுட்டு இருக்கா இப்போ? நல்லா இருக்காம்மா. அவ பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. பார்த்துக்க, ஒரு வெகுளியான ஒரு பிள்ளை. இப்பவும் வெளியில போயிருக்கா, ஃப்ரெண்ட்ஸோ கூட போயிட்டு வருவா. என்ன வரல, அதான் அவ்வளோதான் நினச்சி ஒரு வேதனையா இருக்கு. நல்ல ஒரு பையன்கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்கணும், அதுக்கு தான் ஒரு யோசனையாட்டே இருக்கு. தாயில்லாத பிள்ளை கண்டியா, எப்படியாவது நம்ம சரி பண்ணணுமேனு ஒரு சங்கடம் தான், வேற ஒரு கவலை இல்லைம்மா. அதெல்லாம் நல்ல வேணா பார்த்து கொடுக்கலாம்னு நீங்கள் வருத்தப்படாதுங்க. ஒரு பொம்பளைகளே இந்த காலத்தில் என்னென்னலாம் இருக்காவே. நீங்கள் சின்ன வயசுலேயே அண்ணி இறந்ததுக்கப்புறம் பிள்ளைக்காண்டி தான் வாழ்ந்தேன். அதனால் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். ஆமாம்மா, வந்து இரு, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போகலாம். என்ன பரவாயில்லனே இருக்கட்டு. வந்துட்டியா மக்களே? எத்தனை தடவை நான் சொல்லுவேன் போனா நேரத்துக்கு வரணும்னு. மணி எத்தனை ஆகும்? சாப்பிட வரோடைய நேரமா இது? 3 மணி ஆகும். சரி வா, இது நம்ம அத்தை, வந்து பேசு. ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்களே, நீ நல்லா இருக்கியா? ஆமாம் ஆண்டி, சூப்பராக இருக்கேன். என் கண்ணே பற்றம் போல இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா. நிஜமாவா ஆண்டி? ஆமாம் மக்களே. சரி சரி, பேசிட்டு இருந்தா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா போ. வேதவல்லி பாத்தியா எவ்வளவு வெகுளியா இருக்கான்னுக்கிட்டு? சின்ன பிள்ளை தானே, ஏன் அப்படியெல்லாம் நினச்சி வருத்தப்படுறிய? சரி, நான் இனி போயிட்டு வரேன். என்ன? சரிம்மா. அத்தான் இப்போ வெளிநாட்டுல இருந்து வாராவ, அனக்கமே இல்லை, பெய்ய வருஷம் ஆகுவ. அதுதானே சங்கடம். வருஷம் என்ன ஆகும்? இனி இந்த வருஷத்தில் வருவேன்னு சொல்லியிருக்காவ. அக்டோபர் மாதத்தில் என்ன செய்யாவான்னு தெரியலை. எனக்கும் பையனுக்கு சம்மந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் நடக்கலை கார்த்திகைக்கு. அதான் இனி நம்ம சொந்தத்தில் தான் ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து முடிக்கணும். அவர் அதுக்குள்ளே வந்துடுவார்னு பார்த்தா அணக்கமே இல்லை. எனக்கும் அவனுக்கு கவலை தான் கவலை. சரிம்மா, பாப்போம், ஏதாவது யோசிச்சு முடிவெடு. சரிண்ணே, நான் அப்போ வரேன், பார்ப்போம். என்ன? சரிம்மா, போயிட்டு வா. கறி கொள்ளாம இருக்கமாம்மா? ஆமா மருமவுல, நல்லாதான் இருக்கு. பாத்துக்க, பொரிப்பு நல்லா இருக்கு. ஆனாலும் என்னத்த சொல்ல, அந்த நாளையில உள்ள மீனை போல இப்ப நல்லாயா இருக்கு திங்கிறதுக்கு கண்டியா. ஆமாம் மாமா, அந்த நாளையிலெல்லாம் நம்ம மாமி கறி வச்சாவனா பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும். இப்போ என்ன கறினே தெரியாது, ஒரு மனம் கிடையாது. ஆமாம்மா, அது ஒரு காலம். அறுக்க போவோம் பாத்துக்க, சூடடிச்சு நாங்க கொண்டு வரக்கூடிய நெல்லை நல்லா அவிச்சு குத்தி அதை தான் வச்சு சாப்பிடுவோம் பாத்துக்க. அது ஒரு மணக்கும் பாத்துக்க. ஐயே, எந்த வீட்டுல இப்ப அந்த மணத்தை கண்டோம்? ஆமாம் மாமா, ஆமாம். எங்கள் அப்பாயுமே அறுக்க போக பார்த்துக்கிடுங்க. அதை தின்னு வளர்ந்தோம், உடம்பும் மனசும் தெம்பா இருந்து. இப்போ உள்ள பிள்ளைகளும் ஒவ்வொரு பருக்கையா இருந்து குறிச்சு தின்னு, உடம்புல என்ன சத்து இருக்கு? ஒரு காய்ச்சலுக்கு பிறக்கு இல்லை கண்டியா வேதவல்லி. ஆமாம் மாமா, அதுலேயும் இப்போ உள்ள பிள்ளைகளும் உடம்பு வண்ணம் வச்சிடக்கூடாதுன்னுட்டு சித்தோல தும்பாவ. சுவாறு எங்கே திங்காவ சுவாறு, அதனாலலாம் உடம்பு அப்படி இருக்குது. நாங்கள் ராமலட்சுமிக்கு மூவா உடம்பு இழைக்கணும்னுக்கிட்டு என்னதெல்லாமோ வாங்கி தின்னாலாம் மருந்து மாத்திரன்னு தின்னுக்கிட்டு என்ன நோயில் கொண்டு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. சவத்தை எண்ணத்தை போட்டு சொல்லதுக்கு. ஆமாம்மா, ஆமா. எனக்கு கொஞ்ச நாளா ஒரு எண்ணம் பார்த்துக்க. நீ எங்கன்னா தனியா தானமா இருக்க, உங்க அம்மையும் அப்பையும் அங்க தனியா இருக்காவ. அவியல்களை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டேனாக்கி உனக்கும் பேச்சு துணைக்கு ஒரு ஆளா இருக்கும் பத்தியா. எங்க மாமா வாராவ ஒரு நாள் வந்து நில்லுங்கன்னு சொன்னா வர, அங்கே உள்ள இடம் ஆடு மாடு இதுவெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே உறக்கம் இல்லைன்னு சொல்லுவாவ. வேற என்னத்தை சொல்ல, நம்ம தான் போய் பார்த்துட்டு வரணும். அது சரிதாம்மா. எனக்குமே இந்த இடத்த விட்டுட்டு 2 நாள் அங்கே தள்ளி எங்கன்னு போய் படுத்த வர உறக்கம் வருவில்ல. அதை போலதான் இருக்கும் பார்த்துக்க. எனக்குமே உங்க மாமி போனதோட என்னடா வாழ்க்கை, போய் சேர்ந்துடலாமான்னு இருந்தேன். உன்னை போல ஒரு நல்ல மர்மம் கிடைச்சதால என்ன என் உயிர் இருக்கு, இல்லைன்னா எந்த நாளையும் நான் போய் சேர்ந்துருப்பேன். அது என்ன மாமா அப்படி சொல்லிட்டிய? நீங்களும் என்ன மரமோலாட்டா பார்த்திய, மோளாதான் பார்த்திய. நான் அந்த நாளையிலேருந்து ஒரு நாள் கூட எனக்கு என் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்ததே கிடையாது. இங்கேருந்து எதுக்குடா அங்கே போகிறோன்னுட்டு இருக்கும். இந்த காலத்தில் அப்படி எத்தனை ஒரு மாமா இருக்காவ. மாமியார் கூட சேர்ந்து மாமனாரும் சேர்ந்து தான் நிற்காவ. அப்படி தானே இப்போ எல்லா வீட்லேயுமே பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்னைக்காவது என்ன தள்ளி நின்றுன்னு சொல்லியிருப்பீங்களா? நானுமே கொடுத்து வச்சவாதான். ஐயே, ஒரு காலத்துல கேட்டியா,
உங்க மாமிய எங்க அம்மா வந்து என்னென்னலாமோ பேசும். ஆனா உங்க மாமி இருந்து அழுதுட்டே இருப்பா. எனக்கு சங்கடமா தான் இருக்கும். ஆனா எதிர்த்து பேச முடியாது. அது ஒரு காலம், நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாவளே எதிர்த்து பேச முடியலேன்னு இருக்கும். அவ பட்ட பாட கிட்ட இருந்து பார்த்தனாலேயோ என்னதோ நம்மளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளை கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட கூடாதுன்னு நான் மனசுல நினைப்போம் பார்த்துக்க. சரி நம்ம சாப்பிடுவோம். என்ன நேரம் இல்லையா? எனக்கு கார்த்திகை வருவான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி. சரி மாமா, சரி சாப்பிடுவோம். கார்த்திகேயன் இப்போ வருவான், வரட்டு. என்ன என்ன நம்ம மோளை காணலையே. எங்க போனாலும் உடனே வரத்து கிடையாது. தாய் இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தே தப்பா போச்சு. இன்னைக்கு வரட்டு, நல்லா கொடுக்கணும் கூட. அம்மா விதவில்லி, இப்பந்தான் என் ஞாபகம்லாம் வருதாக்கும். எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஆமாண்ணே, நல்லா இருக்கேன். அப்பா அம்மையே பார்க்கலான்னு வந்தேன். வந்த வழியில தான் சரி உங்களையும் பார்த்து நிறைய நாள் ஆச்சா, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துக்கிடுங்க, நமக்கு என்ன கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்காவோ போய் பார்க்கறதுக்கு. நம்ம சின்னையிலேயே அண்ணன் தம்பியா தங்கச்சியாக பழகணும். சரி உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோன்னுட்டு வந்தேன். பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? என்ன படிச்சுட்டு இருக்கா இப்போ? நல்லா இருக்காம்மா. அவ பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா பார்த்துக்க. ஒரு வெகுளியான ஒரு பிள்ளை. இப்பமும் வெளியில போயிருக்கா, ஃப்ரெண்ட்ஸோ கூட போயிட்டு வருவா. என்ன வரல, அதான் அவ்வளோதான் நினச்சி ஒரு வேதனையா இருக்கு. நல்ல ஒரு பையன்கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் ஒரு யோசனையாட்டே இருக்கு. தாயில்லாத பிள்ளை கண்டியா, எப்படியாவது நம்ம சரி பண்ணணுமேனு ஒரு சங்கடம் தான். வேற ஒரு கவலை இல்லைம்மா. அதெல்லாம் நல்ல வேணா பார்த்து கொடுக்கலாம்னு நீங்கள் வருத்தப்படாதுங்க. ஒரு பொம்பளைகளே இந்த காலத்தில் என்னென்னலாம் இருக்காவே. நீங்கள் சின்ன வயசுலேயே அண்ணி இறந்ததுக்கப்புறம் பிள்ளைக்காண்டி தான் வாழ்ந்தேன். அதனால் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். ஆமாம்மா, வந்து இரு, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போகலாம். என்ன பரவாயில்லனே, இருக்கட்டு. அழகுட்டி வந்துட்டியா மக்களே? எத்தனை தடவை நான் சொல்லுவேன் போனா நேரத்துக்கு வரணும்னு. மணி எத்தனை ஆகும்? சாப்பிட வரோடைய நேரமா இது? 3 மணி ஆகும். சரி வா, இது நம்ம அத்தை வந்து பேசு. ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்களே, நீ நல்லா இருக்கியா? ஆமாம் ஆண்டி, சூப்பராக இருக்கேன். என் கண்ணே பற்றம் போல இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா. நிஜமாவா ஆண்டி? ஆமாம் மக்களே. சரி சரி, பேசிட்டு இருந்தா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா போ. வேதவல்லி, பாத்தியா எவ்வளோ வெகுளியா இருக்கான்னுக்கிட்டு? சின்ன பிள்ளை தானே, ஏன் அப்படியெல்லாம் நினச்சி வருத்தப்படுறிய? சரி, நான் இனி போயிட்டு வரேன். என்ன? சரிம்மா. அத்தான் இப்போ வெளிநாட்டுல இருந்து வாராவ, எனக்குமே இல்லை, பெய்ய வருஷம் ஆகுவ. அதுதானே சங்கடம். வருஷம் என்ன ஆகும்? இனி இந்த வருஷத்தில் வருவேன்னு சொல்லியிருக்காவ. அக்டோபர் மாதத்தில் என்ன செய்யாவான்னு தெரியலை. எனக்கும் பையனுக்கு சம்மந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் நடக்கலை கார்த்திகைக்கு. அதான் இனி நம்ம சொந்தத்தில் தான் ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து முடிக்கணும். அவர் அதுக்குள்ளே வந்துடுவார்னு பார்த்தா அணக்கமே இல்லை. எனக்கும் அவனுக்கு கவலை தான் கவலை. சரிம்மா, பாப்போம், ஏதாவது யோசிச்சு முடிவெடு. சரிண்ணே, நான் அப்போ வரேன், பார்ப்போம். என்ன? சரிம்மா, போயிட்டு வா.